இருக்குது. மியூசிக் அண்ட் சாங்ஸ், ஆல் 3 சாங்ஸ் ஆர் எக்ஸலண்ட். கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து முடிவு வந்து ரொம்ப வித்தியாசமான முடிவு. இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்காத முடிவு, பாசிட்டிவ் முடிவு சார். நல்லா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு கமெண்ட் ஆனா எவ்வளவு கமிட்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கிளியரா எடுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த முடிவு தான். கமாண்டா இறந்துட்டா கூட அவரோட இது கண்டினியூ ஆகுது அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது, புது விஷயம். படம் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. என்னமா? நல்லா இருக்குமா? சூப்பர். நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. என்னோட கணி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். நல்ல இதுவா இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நல்லா இருந்தது. So everybody can come and see. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த கமாண்டோட அம்மாவா நடிச்சது, அப்பாவா நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கேஷுவலா இருந்தது. ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. அது வந்து மெசேஜ் நான் வந்து எடுத்து பார்க்கல. இட்ஸ் a very good love story. when love can go to any extentங்கிறது தான் மெசேஜா நான் பார்க்கிறேன். ரொம்ப அழகான ஒரு படமா இருந்தது. பிடிச்சது எனக்கு ரொம்ப. ஆக்சுவலி வந்து இந்த உண்மையான காதல் வந்து கடைசி வரைக்கும் தொடரும்ன்றத வந்து காமிச்சிருக்காங்க. அது உண்மைதான். அது நிஜம். காதல் வந்து என்னைக்குமே அழிவு கிடையாது அதுக்கு. அண்ட் இவங்களோட சுவாதியோட பேரண்ட்ஸும் சரி, கமாண்டோட பேரண்ட்ஸும் ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. மனசை தொடர செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மனசு கணக்க வச்சிருக்கு. ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மோஸ்ட் என்ஜாயபிள், நைஸ் மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அருமையா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். நியூ ப்ரொடியூசர், டைரக்டர் அந்த மாதிரி இல்லாம இட் வாஸ் வெரி நைஸ். ஆல் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Like we miss Robert Shankar sir in this, and all the new actors was wonderful. Story was good. Songs are excellent. What else? It's what Pasangal. It's a family movie where all of us can come and watch with you. Songs ரொம்ப நல்லா இருந்துச்சு. Fight, yes. அது பத்தி அவ்வளவு எனக்கு தெரியல. But it's very nice. But it's wonderful movie. ஒரு நல்ல ஒரு கருத்து இருந்தது ஒரு இந்த படத்துல. Definitely we can. We can bring our children coming. In a message, see that is what it is. Like not all of them can get into or in the message one day. Like it is for the upcoming generation for message, and it is really good. And being a commando is not easy. Alright. நல்லா இருக்கு சார். டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அது லவ் ஸ்டோரி தான். அது அதுக்கு மேல சொன்னா ஸ்டோரி சொன்ன மாதிரி ஆயிடும். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் அப்புறம் ஹீரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அவர்தான் டைரக்டர். நல்லா பண்ணிருக்காரு சார். நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி பண்ணிருக்காரு. ஆமா, அவர் வந்து படத்துல அவரோட லைஃப், கமாண்டோட லைஃப் ஸ்டைல், அவரோட கேரக்டர் அந்த மாதிரி போர் அடிக்காம போகுது. ஃபேமிலியோட சூப்பரா நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் டெம்போ குறையாம எல்லாமே அந்த வரிகள் எல்லாமே ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. நியூ ஆக்டர்ஸா இருந்தா கூட புதுசா பாக்குற மாதிரி எங்களுக்கு இல்ல. ஏற்கனவே எங்கேயோ நல்லா கத்துக்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஸ்டோரியை நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பாட்டு வரிகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நடுவுல ஒரு குரல் வருது இல்லைங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது.
புதுசா இருந்தது, சூப்பரா, நிஜமாலுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். வரப்போ கொஞ்சம் லவ் ஸ்டோரியா அப்படின்னு நினைச்சுன்னு வந்தோம். பட் ரியலி இட் இஸ் அ லவ் ஸ்டோரி, என்ஜாயபிள் ஃபிலிம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இது வரைக்கும் வித்தியாசமான ஸ்டோரியா நல்லா என்ஜாய் பண்ணி. என்ன ஸ்டோரி சொல்றாங்க? கதை நல்லா இருக்கு. கமாண்டோவோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சாரோட ஆக்டிங். படம் சூப்பரா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப மிலிட்ரி லவ் ஸ்டோரி எத்தனையோ விதமா பார்த்திருக்கோம். ஆனா ஒரு கமாண்டோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் நல்லா பண்ணிருக்காங்க. பல இடங்கள்ல பல திருப்புமுனைகள், ஒண்ணு எதையுமே வந்து குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இது வந்து புதுசா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கமாண்டோ வந்து தான் இறந்து போனாலும் கூட தன்னோட நிழல்ல வேற ஒரு ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அருமையா ஒரு இயக்கம் நல்லா பண்ணிட்டாங்க. நல்ல லொகேஷன், நல்ல சாங்கு, நல்ல பின்னணியில பின்னி எடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதை வந்து ஒரு நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு கதையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பார்க்கணும். அதான் புரியுது. இது மாதிரி இன்னும் பல படங்கள் நம்ம எடுக்கணும்னு தோணுன்னா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அதனால வந்து இது நிச்சயமா படம் எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் கமாண்டோ லவ் ஸ்டோரி பார்த்துட்டு வெளியே வரேன். நைஸ், நல்லா பண்ணியிருக்காரு. அன்பர் சார் அழகா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா தேட்டர் வந்து வாட்ச் பண்ணுங்க இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதுல ஒரு உண்மையான சம்பவத்தை தெளிவு பண்ணியிருக்காரு. ஓகே, இவரோட முயற்சிக்கு என்னோட பாராட்டுகள். எல்லாம் தேட்டர்ல வந்து பார்த்துட்டு சக்சஸ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். நான் உங்க ஸ்ரீதேவி ராமச்சந்திரன் பேசுறேன். இதுல ஏஞ்சலுக்கு மதர், அதாவது ஹீரோயினுக்கு மதரா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸை பார்த்தோன்னே எங்களுக்கே கண் கலங்கிடுச்சு. எல்லாரும் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேட்டருக்குள்ள நல்ல அப்ளாஸ். எல்லாரும் படம் விறுவிறுப்பா போச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாருங்க, நீங்க எல்லாருமே கண் கலங்கிடுவீங்க. நீங்க அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு வரவங்க நாங்க எடுத்து வந்ததே ரொம்ப கண் கலங்கிட்டோம். நீங்க அவ்வளவு நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். பட் அதுக்கு முதல் காரணம் எங்களோட டைரக்டர் திரு வீர அன்பரசு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்க கொடுத்த வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி, கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த ராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்றேன். குடும்பத்தோட எல்லாரும் வந்து பாருங்க. இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றுல இல்ல, உலக வரலாற்றிலே இருக்காது. அவ்வளவு அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதுல வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டா இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வந்து தேன் கூட்டுல வந்து தேனி எப்படி தேடி சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சீனா சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன். அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலா கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமா கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேர ஆதரவை நான் கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன். தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இல்ல, இது வந்து உண்மையால நடந்த சம்பவம் தான். ஆனா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்ல படிச்சேன்.
அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடைச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காவியமா கொண்டு வரணும்னு நினைச்சு அதை வந்து அழகா டெவலப் பண்ணிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும். ஆனா அவர் வந்து நான் செய்யற சின்ன பேமெண்டா இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணி சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கும் என்னோட இழந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா கொடுப்பேங்க. இப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஷூரா கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ள ஸ்கோப் நிறைய இருக்கு. என்னோட அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டா இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசா கமர்ஷியலா கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கமர்ஷியலா கொடுப்பேன். நாங்க எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோம் நினைக்கிறேன். சார் தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வந்தேன், தியேட்டரே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்குறதுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலியெல்லாம் கம்மியா வரும். இல்ல, அமரன் வேற. அமரன் வந்து ஒரு மில்கியில இருக்க வேற ஒரு மாதிரியான காதல் காட்டும். இந்த காதல் மொத்தமா வித்தியாசம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச்.